இன்று எத்தனை மணிக்கு எந்த துறை அமைச்சர் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் சலீம் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சலீம். இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. எத்தனை மணிக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது? யாருடைய தலைமையில இது நடைபெற இருக்கிறது சலீம்? இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. டெல்லியில ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இந்த ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்க கம்பெனிகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் மதியம் 1 மணிக்கு டெல்லியில பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களின் தலைமையில் கையெழுத்தாகும். நாடு முழுவதும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுடன் மத்திய அரசு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறது. இதில் தமிழகத்துல நெடுவாசல், புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 31 இடங்களும் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு மத்திய அமைச்சகத்திலிருந்து தகவல் சொல்றாங்க. நாடு முழுவதிலும் நிலப்பகுதி மற்றும் கடல் பகுதிக்கு அடியில் இயற்கை வளமான ஹைட்ரோ கார்பன் இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்தது. இதில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, மீத்தேன், ஷேல் ஆயில் இந்த மாதிரியான பொருட்கள் எடுக்கலாம். இயற்கை வளங்களுக்கான இந்த ஆய்வை இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் இந்தியா லிமிடெட் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் செய்திருந்தன. இந்த நிறுவனங்களால் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இயற்கை வளம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சில காரணங்களுக்காக இது தள்ளிக்கொண்டே வந்தது. சமீபத்துல பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் கொடுத்த நிலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு தமிழகம், அசாம் மற்றும் புதுச்சேரியில கடும் எதிர்ப்பு நிலவியதால் இதற்கு கடைசி நேரத்தில் நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே போல நேற்று முன்தினம் தகவல் இந்த மாதிரி வெளியாச்சு, இந்த மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்திட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இன்று மதியம் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் யாரெல்லாம் ஏலம் எடுத்திருக்காங்களோ அந்த ஏலம் எடுத்த நிறுவனங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சலீம், இப்போ தமிழகத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில இன்றைக்கு இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? ஏற்கனவே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது சுற்றுச்சூழல் துறையிடமிருந்து இன்னும் அனுமதி பெறக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த திட்டம் அடுத்த கட்டமாக செயல்படுத்துவது பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து சொல்லுங்க சலீம். மத்திய அரசு தெளிவா சொல்றாங்க, தமிழக மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்த திட்டத்தை தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க சொன்னது போல இது ஒரு ப்ரொசீஜர். வழக்கமா இந்த மாதிரி ஆய்வு பண்ணி ஆய்வுல இந்த மாதிரி எண்ணெய் இருப்பதோ அல்லது ஹைட்ரோ கார்பன் இருப்பதோ தெரிய வந்தால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, முதற்கட்டமா ஏலம் விட்டுடுவாங்க கம்பெனிக்கு. அந்த கம்பெனிகள் ஆய்வு மேற்கொண்டு இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்கு, இங்க நாங்க துளை போட வேண்டியிருக்கும், ஹைட்ரோ கார்பனை தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏலம் விட்ட கம்பெனிகள் சொல்வார்களே ஆயின் மத்திய மத்திய அமைச்சரவை பிரதமர் தலைமையில் கூடி இதற்கு முதலில் ஒப்புதல் வழங்கும். அந்த ஒப்புதல் தான் இப்பொழுது வழங்கப்பட்டு விட்டது. இரண்டாவது கட்டமாக மத்திய அரசுக்கும் எந்த கம்பெனி எல்லாம் ஏலம் எடுத்திருக்கின்றனோ அந்த கம்பெனிக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதுதான் இன்று நடக்க போகிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு சம்பந்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களோ அல்லது தனியார் நிறுவனங்களோ நிறைய கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். சுமார் 30 கிளியரன்ஸ். இந்த கிளியரன்ஸ் வாங்குறதுல பெரிய சிக்கல் இருக்காது என நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க, மத்திய அரசும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த சுமார் 30 கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், அனுமதி வாங்க வேண்டியிருக்கும் வெவ்வேறு துறைகள்ல. அந்த அனுமதி எல்லாம் ஒவ்வொன்றாக வாங்கி கொண்டு முடித்து விட்ட பிறகு அங்கே வேலையை ஆரம்பிக்கலாம். இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆய்வுல இங்க இருக்கு என்று தெரிந்திருக்கிறது. அதனால் இங்க இருக்கு என்ற ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பில் இவர்கள் துளை போட்டு தோண்ட ஆரம்பிப்பார்கள். எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் இருக்கும், இவர்களுக்கு எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும் என்பதெல்லாம் அங்கே வேலையை ஆரம்பித்த பிறகே நமக்கு தெரிய வரும்.